கண்ணால கண்டதா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மன்னிச்சுங்க அம்மா, கண்ணால பார்த்தத கடவுளே வந்து சொல்லுங்கிற அவசியம் இல்லம்மா, மனுஷன் சொன்னாலே போதும். அம்மா, உங்க உப்பத்துன்னு உடல் வளர்க்கிறேன், அந்த விசுவாசத்தினால சொல்றேன். நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். வாங்கம்மா. சரி, புறப்படு. கருப்பா, எங்க அப்பாவோடைய ஆணு நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு. சத்தியம் வெல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் பொருள். அவன் கையில இருக்கிற கயிறை நான் அவுத்துறேன், நீ அவன் கதையை முடிச்சு. இந்த கயிறு உங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா இந்த பாம்பு மட்டுமில்ல, எந்த பாம்பாலும் உங்களை கடிக்க முடியாது. என் தாலிய பறிச்சுட்டு சத்தியத்தை நிறைவேற்றிட்டோமேங்கிற சந்தோஷத்துல உயிரை விட பாக்குறியா? உன்னை விட மாட்டேன், உன்னை சாகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய சத்தியவந்தன்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாகத்தையே குலதெய்வமா கும்பிடுற பக்தனா என் புருஷனையே கடிச்சு கொண்டுடுச்சுன்னா என் பக்தியை விட உங்க சத்தியம் எவ்வளவு உயர்ந்தன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேவலம் மனுஷனுக்கு தானே பழிக்கு பழி வாங்கணுங்கிற நினைப்பு இருக்கும். உங்களை போல தெய்வத்துக்கு இருக்கலாமா? ஆமையா, செத்த பிறகு எல்லாருமே தெய்வத்துக்கு சமானம் தானே. அதுலயும் நீங்க சத்தியம் தவறாத உத்தமராச்சே, உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாமா? கணவனை இழந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க. சுமங்கலியா, என் புருஷனுக்கு முன்னால நான் பூவோடையும் பொட்டோடையும் போயிடணும்னு ஆசைப்பட்டனே, இப்ப தாலி இழந்து நிக்கிறேன். ஒரு அமங்கலியா என்ன ஆக்கிடாதீங்க. என் உயிரை எடுத்துக்கிட்டாவது என் புருஷ உயிரை கொடுத்துருங்க ஐயா, கொடுத்துருங்க ஐயா. நீங்க உங்க மகளுடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அதை விட மேல நான் அமைச்சு கொடுக்கிறேன். உங்க மகளை என் கூட பிறந்த சகோதரியா நான் பாவிக்கிறேன்.
நீங்க சத்தியம் தவறதுக்கு காரணமாயிருந்த எந்த வைரக்கல் அவர் எடுத்துட்டு வந்தாரோ அந்த வைரக்கல்லையும் அதனால சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் இந்த தெய்வத்தை நீங்க எந்த கோயிலுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அதே கோயிலுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சவர். ஆனா தயவு செஞ்சு என் புருஷனோட உயிரை மட்டும் திருப்பி கொடுத்துருக்கு. யார் திருப்பி கொடுத்துருக்கு? எங்க ஓட பாக்குற? நீ தெய்வமா, சத்தியத்தின் பிரதிநிதியா, பக்திக்குரிய கடவுளா? இல்ல இல்ல, நீ ஒரு வெறி பிடிச்ச நாகம். உன்னையே தெய்வமா நினைச்சு ஒவ்வொரு நாளும் கற்பூரத்தை ஏற்றி வச்சு பால வாத்தனே. நீ என் வயிற்றுல பாலையா வாத்த? இல்ல, என் தாலியையே பறிச்சிட்டியே. உன்னை கையெடுத்து கும்பிடுறவங்க எல்லாம் தங்களுடைய குங்குமத்தை இழக்கணும்னா இனிமே எவளாவது உன்னை கையெடுத்து கும்பிடுவாளா? தெய்வமா போச்சுவாளா? உன் புத்துக்கு பால் ஊத்துவாளா? மாட்டா. இருக்கிற குங்குமம் நிலைச்சிருக்க அன்னைக்கு என் மாங்கல்யத்துல குங்குமம் வச்சியே, இன்னைக்கு அந்த குங்குமத்தை அழிக்க என் புருஷனையே கொண்டுட்டியே. சத்தியத்துக்கு மட்டும்தானா நீ? என் பக்திக்கு பதில் சொல்ல உனக்கு சக்தி இல்லைன்னா நீ மனுஷனை விட கேவலமான ஜென்மம். கோயில்ல பிரதர்ஷியா இருக்கிற உன்னை ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் வந்து கும்பிடுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இனிமே உன்னை யாரையுமே கும்பிட விட மாட்டேன். கோயில்ல இருக்கிற அத்தனை நாக பிரதர்ஷையும் என் கையாலேயே உடைச்சிடுவேன். கோயில்ல இருக்கிற அத்தனை நாக பிரதர்ஷையும் என் கையாலேயே உடைச்சிடுவேன். என் புருஷ உயிரை திருப்பி கொடுத்திருக்க, திருப்பி கொடுத்திருக்க. அங்க பாருங்க. சத்தியத்துக்கு மட்டுமில்ல, பக்திக்கும் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் உயிரை பறிச்சுட்டேங்கிற ஆவேசத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடு.